இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள். அந்த வார்த்தை மாம்சமானது. திருத்துவ கடவுளாகிய கிறிஸ்துவின் பிறப்பை குறிக்கும் 300க்கும் மேற்பட்ட பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்கள், தேவன் மனிதனை சிருஷ்டித்த நாள் முதலாய் சுமார் 4000 ஆண்டுகளாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்துவின் பிறப்பு, அவர் செய்த ஊழியங்கள், அற்புதங்கள், சிலுவை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் போன்றவற்றால் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிற்று. ஏன் தேவன் மனிதனாக பிறந்தார்? ஏதேன் தோட்டத்தில் மனிதனை தேவன் இழந்து போகிறார். தான் இழந்த மனிதனை மீட்கவும். பாவத்தின் விளைவு மரணம். மரணம் பிசாசினால் உலகத்தை ஆட்கொண்டது. மரித்து போகும் மனிதர்களுக்கு நித்திய வாழ்வை தருவதற்காகவும், ஒட்டுமொத்த மனிதனின் பாவத்திற்கு பலியாக சிலுவையில் மரிக்கவும், மரணத்தின் அதிபதியாகிய பிசாசை தமது மரணத்தினால் ஜெயிக்கவும், பிசாசினால் பாவத்தில் அழியும் மனிதர்களை மீட்கவும், பரலோக ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிக்கவும், தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றவும், திருத்துவ கடவுளான பிதாவின் சித்தத்தை செயல்படுத்தவும், ஒட்டுமொத்த ஜனங்கள் அனைவரும் சமாதானத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் சகோதரத்துவத்தோடும் உண்மையோடும் நீதியோடும் அன்போடும் சௌந்தரியத்தோடும் பூமியிலே மனிதர்கள் வாழ்வதற்காகவே தேவன் மனிதனாக பிறந்தார். வேதத்தில் தேவன் நமக்கு கூறின அனைத்து தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிற்று. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. அநாதமா மரணாத, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சீக்கிரமாய் வாரும். ஆமேன். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆமேன்.